ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலில் அடுத்து பார்க்க போகிறது ஒரு கிறிஸ்பியான முறுக்கு ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முறுக்கு செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம பொரிகடலை மாவு யூஸ் பண்ணிக்க போகிறோம். 1 கப் பொரிகடலை மாவு, 2 கப் பச்சரிசி மாவு. நீங்கள் பொரிகடலையை அரைச்சி அதை சலித்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் எள்ளு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், மாவுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சரிசி மாவு ரெடி பண்ணுறதுக்கு நல்லா கழுவி காய வச்சுட்டு வெயிலில் நல்லா ஒரு 4-5 நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் நமக்கு இருக்கும். நல்லா ஈஸியாக கடிக்க முடியும், இல்லைனா கடுக்கு முடுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது கூட நம்ம சூடான எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த எண்ணெயை ஊற்றும் போது நமக்கு அந்த மாவில் பொரிஞ்சு வரணும். அதுதான் எண்ணெயோட சூடு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் நமக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு சாஃப்டான மாவாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம முறுக்கு குழலில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை முறுக்கு குழலில் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இதை பிழியறதுக்கு நீங்கள் ஒரு கரண்டி யூஸ் பண்ணாலே போதும். நமக்கு ஒரு கரண்டியோட பின்னாடி இந்த மாதிரி வச்சுட்டு இதில் நம்ம பிழிஞ்சு விட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட உடையவே இல்லை. அவ்வளோ சூப்பராக பிழியறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. நமக்கு இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக செய்யலாம். ஒன்று ஒன்றா நம்ம இதை பிழிஞ்சு அந்த சூடாக இருக்கணும் எண்ணெய், நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் எவ்வளோ ஊற்றிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முறுக்கு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு தெரியறதுக்கு இந்த எண்ணெயோட சலசலப்பு நமக்கு குறையும். எண்ணெயோட சலசலப்பு அடங்க ஆரம்பிக்கவும் நம்ம இதில் இருந்து நம்ம எடுத்துடலாம். நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், ஒரு சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.